ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்க முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு விடை தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு ஓட் கவுண்டிங்கில் என்னெல்லாம் அதிசயம் நடந்துச்சு, என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். 2006 விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக நின்றாரோ அதற்கு அதிகப்படியாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் தாவக தலைவர் விஜய் அவர்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க, இவரெல்லாம் எங்கள் ஆட்சியை பிடிக்க போறாரு, ஒரு தொகுதி ஜெயிக்கிறது, இவர் நிற்கிற தொகுதி ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படின்லாம் சிலர் சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அந்த ஓட்டோட ரிசல்ட் பார்த்ததுமே எல்லாருமே செம ஷாக் ஆயிட்டாங்க. அது என்னன்னா, விஜய் அண்ணா எந்த கூட்டணியுமே இல்லாமல் 108 தொகுதியில் வின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்றைக்கி மார்னிங் நான் எப்பயும் போல் ஒரு 7:30 எந்திரிச்சிட்டேன். 8 மணிக்கு நியூஸ் போட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு தபால் ஓட்டை தான் என்ன போகிறோம் அப்படின்னு தபால் ஓட்டை என்ன ஆரம்பித்தாங்க. ஸ்டார்டிங் எடுத்ததுமே சரியான ஷாக்கு. டிஎம்கே 7, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்க அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஎம்கே 7 இருக்குது, ஏடிஎம்கே 2ன்னு இருக்குது, டிவிக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்குறப்போ டிஎம்கே 30ல் இருக்குது, ஏடிஎம்கே 19ல் இருக்குது, டிவிக்கே 2ல் இருக்குது. எனக்கு அப்பயே சங்கடம், என்னடா இப்படியோ போயிட்டுருக்கு, நம்ம வின் பண்ணுவோமா, சரி ஒரு டஃப் ஃபைட்டாச்சும் கொடுப்போமா அப்படின்னு. பட் அப்படி இருக்கப்போ கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, சரி தபால் ஓட்டு தானே என்றாங்க, இதுக்கப்புறம் நம்மளால ஓட்டு போடலாம், நம்ம மிஷினில் போய் எலக்ட்ரிக் ஓட்டு போட்டுருப்போம்ல, அதெல்லாம் கவுண்ட் பண்ணுறப்ப விஜய் மேலே வந்துடுவார் அப்புறம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் போக போக எடப்பாடி 20 போகிறாரு, இவர் 30 போகிறாரு, டிவிக்கு 2லேயே இருக்குது. எனக்கு சரியான சங்கடம். கரெக்டாக 9 மணி ஆச்சு. 9 மணிக்கு அடுத்து நடந்தது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டாக எல்லாமே திரும்பிடுச்சு. டிஎம்கே அதே 30, 32ல் இருக்குது, ஏடிஎம்கேவும் 19, 23 அப்படின்னு இருக்குது. இங்கே ஏறிக்கிட்டே போகுது. 3ஆவது ஒருத்தரோடது ஃபஸ்ட்டு 2ல் இருந்துச்சு, அப்புறம் 3, 4, 10 இப்படின்னு எகிரிட்டே போச்சு. அப்புறம் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு ஒரு 9:30 பார்க்குறப்போ ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஈக்குவலாக இருந்தாங்க. நாளுக்கு 23, 22 அந்த இதில் தான் இருந்தாங்க. சரி ஓகே, ஒரு டஃப் ஃபைட்டு இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கான்செப்டில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 9:40 அந்த ரேஞ்ச் ஆகும்போது டிவிகே டிஎம்கேவுக்கும் போட்டியாக ஆரம்பிச்சிது. 2 பேரும் ஈக்குவலாகவே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 மணி அப்படிங்க ரீச் ஆகிறப்போ டிவிக்கே சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. 50, 58 அந்தமாரி ரேஞ்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது தான் டிவிகேக்கு ஓட் கவுண்டிங் முடிகிற வரைக்குமே அவங்கள டாப்லேயே வச்சுருந்துச்சு. கரெக்டாக ஒரு 10, 10:30ங்கிறப்போ விஜயனா ஒரு 80, 90 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டார். கரெக்டாக 11 அதுக்குள்ளேயே கரெக்டாக ஒரு 11 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் விஜயனா 100 தொட்டார். ஸோ அதுக்கப்புறம் யாரையுமே மேலே வரவே விடலை. அப்படி இருந்துமே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருந்துச்சு. விஜயன் எப்பயுமே சொல்லுவார்ல, ஒன்று டிவிக்கே இன்னொன்று டிஎம்கே தான் போட்டியே அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலையில் செஷனை பார்த்தோம்னா, அந்த 10 to 12 அந்த செஷனை மட்டும் பார்த்தோம்னா டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் சரியான போட்டி போய்ட்டு இருந்துச்சு. இந்த சைடு டிவிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறாங்க, இந்த சைடு ஏடிஎம்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறாங்க. சரி ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியே அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு 12, 1 அந்த ரேஞ்ச் வரப்போ டிஎம்கே அவங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்தாங்க. அப்பையிலேருந்து தான் டிஎம்கேக்கு நல்லா ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல். அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு 3 மணி, ஒரு 3, ஒரு 3:30 அந்த ரேஞ்செலாம் ஒரு 70 ஓட்டுக்கிட்ட 70 கரெக்டாக ஒரு 70 தொகுதிக்கிட்ட அவங்க வந்துட்டாங்க. எனக்கு என்னடா ஷாக் ஆயிடுச்சு, என்னடா கடைசியாக விஜய் என்ன சொன்ன மாரியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கு தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி அவங்க 73 நின்றுட்டாங்க. இவர் 103, 112 அந்த ரேஞ்சில் நின்றுட்டார். இதில் என்ன ஹைலைட்னா, விஜயண்ணா 100 தாண்டினதுக்கப்புறம் 100லேருந்து அவர் கீழே இறங்கவே இல்லை. சாரி 105 கீழே போகவே இல்லை. 112 வரைக்கும் போயிட்டு வந்துட்டார். அப்புறம் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே தான் அங்கே போட்டியாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 12 மணி அப்படிங்கிறப்போ விஜயண்ணா 100 தாண்டவும் அப்பையெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, டிவிக்கு தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்ற நியூஸ்லேயும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, ஜோசப் விஜய் இன்னும் நான் அப்படின்னு சொல்ல போகிறாரு அந்தமாரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னன்னா, இப்போ போட்டி மாறிடுச்சு. இப்போது சிஎம் கேண்டிடேட், இப்போது சிஎம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து எதிர்கட்சி யாருங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் போயிட்டாங்க, டிஎம்கேவா ஏடிஎம்கேவா அப்படின்ட்டு. இதில் என்ன ஹைலைட்னா, எல்லாம் ஒரு அரசியல் அறிவாளிகளுமே சொல்லியிருப்பாங்க, விஜய் அண்ணா ஏடிஎம்கேவோட ஓட்டை மட்டும் தான் பிரிக்க போகிறாரு, டிஎம்கேவோட ஓட்டை பிரிக்க மாட்டார் அப்படின்னு.
ஆனால் இந்த எலெக்ஷனில் நடந்தது விஜய் அண்ணா ஏடிஎம்கே ஓட்டையும் டிஎம்கே ஓட்டையும் செங்குத்தாக பிரிப்பார். டிஎம்கே 61, ஏடிஎம்கே 61ன்னு அப்படியே ரெண்டு நெட்டு குத்தா பிரித்து வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் சரியான ஹைலைட்டு. ஒரு மணியை தாண்டும் ஒருத்தர் கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஆட்சியை பிடிக்க முடியுமா, அது சாத்தியமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருந்துச்சு. அந்த எல்லா கேள்விகளுக்கும் இன்னைக்கு விட தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இன்னைக்கு ஓட் கவுண்டிங்கில் என்னெல்லாம் அதிசயம் நடந்துச்சு, என்னெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026 சட்டமன்ற தேர்தலில் நடிகரும் தாவக தலைவருமான விஜய் அவர்கள் வென்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார். 2006 விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதிர்க்கட்சி தலைவராக நின்றாரோ அதற்கு அதிகப்படியாகவே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் தாவக தலைவர் விஜய் அவர்கள். ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாருமே சொன்னாங்க, இவரெல்லாம் எங்க ஆட்சியை பிடிக்க போறாரு, ஒரு தொகுதி ஜெயிக்கிறது, இவர் நிக்கிற தொகுதி ஜெயிக்கிறதே பெரிய கஷ்டம் அப்படின்லாம் சிலர் சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஓட்டோட ரிசல்ட் பார்த்ததுமே எல்லாருமே செம ஷாக் ஆயிட்டாங்க. அது என்னன்னா, விஜய் அண்ணா எந்த கூட்டணியுமே இல்லாம 108 தொகுதியில வின் பண்ணியிருக்காரு. ஸோ இன்னைக்கு மார்னிங் நான் எப்பயும் போல ஒரு 7:30 எந்திரிச்சிட்டேன். 8 மணிக்கு நியூஸ் போட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் தபால் ஓட்டை தான் என்ன போறோம் அப்படின்னு தபால் ஓட்ட என்ன ஆரம்பிச்சாங்க. ஸ்டார்டிங் எடுத்ததுமே சரியான ஷாக்கு. டிஎம்கே 7, டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ அவங்க அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. டிஎம்கே 7 இருக்குது, ஏடிஎம்கே 2ன்னு இருக்குது, டிவிக்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பார்க்குறப்போ டிஎம்கே 30ல் இருக்கு, ஏடிஎம்கே 19ல் இருக்கு, டிவிக்கே 2ல் இருக்கு. எனக்கு அப்பயே சங்கட்டம், என்னடா இப்படியோ போயிட்டு இருக்கு, நம்ம வின் பண்ணுவோமாச்சு, ஒரு டஃப் ஃபைட்டாச்சும் கொடுப்போமா அப்படின்னு. பட் அப்படி இருக்கப்போ கூட எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. சரி தபால் தானே என்றாங்க, இதுக்கப்புறம் நம்மளால ஓட்டு போடலாம், நம்ம மிஷினில் போய் எலக்ட்ரிக் ஓட்டு போட்டுருப்போம்ல, அதெல்லாம் கவுண்ட் பண்ணுறப்ப விஜய் மேலே வந்துருவாரு அப்புறம் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் போக போக எடப்பாடி 20 போறாரு, இவர் 30 போறாரு, டிவிக்கு 2லயே இருக்கு. எனக்கு சரியான சங்கடம். கரெக்டாக 9 மணி ஆச்சு. 9 மணிக்கு அடுத்து நடந்தது எல்லாமே அப்படியே ஆப்போசிட்டா எல்லாமே திரும்பிருச்சு. டிஎம்கே அதே 30, 32ல் இருக்குது, ஏடிஎம்கேவும் 19, 23 அப்படின்னு இருக்குது. இங்க ஏறிக்கிட்டே போகுது. 3வது ஒருத்தரோடது ஃபர்ஸ்ட் 2ல் இருந்துச்சு, அப்புறம் 3, 4, 10 அப்படின்னு எகிரிட்டே போச்சு. அப்புறம் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு 9:30 பார்க்குறப்போ ஏடிஎம்கேவும் டிவிகேவும் ஈக்குவலாக இருந்தாங்க. நாளுக்கு 23, 22 அந்த இதில் தான் இருந்தாங்க. சரி ஓகே, ஒரு டஃப் ஃபைட்டு இருக்கும் அப்படின்னு நான் ஒரு கான்செப்டில் பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு 9:40 அந்த ரேஞ்ச் ஆகும்போது டிவிகே டிஎம்கேவுக்கும் போட்டியாக ஆரம்பிச்சிது. 2 பேரும் ஈக்குவலாகவே போயிட்டு இருந்தாங்க. அப்புறம் ஒரு 10 மணி அப்படிங்க ரீச் ஆகிறப்போ டிவிகே சடனாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிது. 50, 58 அந்தமாரி ரேஞ்சுக்கு போக ஆரம்பித்தாங்க. 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆனது தான் டிவிகேக்கு ஓட் கவுண்டிங் முடிகிற வரைக்குமே அவங்கள டாப்லேயே வச்சுருந்துச்சு. கரெக்டாக ஒரு 10, 10:30ங்கிறப்போ விஜயனா ஒரு 80, 90 அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாரு. கரெக்டாக 11 அதுக்குள்ளேயே கரெக்டாக ஒரு 11 மணி அப்படிங்கிறப்பெல்லாம் விஜயனா 100 தொட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் யாரையுமே மேலே வரவே விடலை. அப்படி இருந்துமே கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸாகவே இருந்துச்சு. விஜயன் எப்பயுமே சொல்லுவார்ல, உன்னோட டிவிக்கே என்னோட டிஎம்கே தான் போட்டியே அப்படின்ட்டு. ஆனால் அந்த காலையில் செஷனை பார்த்தோம்னா, அந்த 10 to 12 அந்த செஷனை மட்டும் பார்த்தோம்னா டிவிகேக்கும் ஏடிஎம்கேக்கும் தான் சரியான போட்டி போயிட்டு இருந்துச்சு. இந்த சைடு டிவிக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறாங்க, இந்த சைடு ஏடிஎம்கே இன்க்ரீஸ் ஆகிட்டு போகிறாங்க. சரி ஏடிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியே அப்படின்னு நான் நினச்சேன். அப்புறம் ஒரு கரெக்டாக ஒரு 12, 1 அந்த ரேஞ்ச் வரப்போ டிஎம்கே அவங்க எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்தாங்க. அப்பையிலேருந்து தான் டிஎம்கேக்கு நல்லா ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல். அப்படியே அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்து ஒரு 3 மணி, ஒரு 3:30 அந்த ரேஞ்செலாம் ஒரு 70 ஓட்டுக்கிட்ட 70 கரெக்டாக ஒரு 70 தொகுதிக்கிட்ட அவங்க வந்துட்டாங்க. எனக்கு என்னடா ஷாக் ஆயிடுச்சு, என்னடா கடைசியாக விஜய் என்ன சொன்ன மாரியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான் போட்டியே அப்படிங்கிற மாதிரி அவங்க 73 நின்றுட்டாங்க. இவர் 103, 112 அந்த ரேஞ்சில் நின்றுட்டாரு. இதில் என்ன ஹைலைட்னா, விஜயண்ணா 100 தாண்டினதுக்கப்புறம் 100லேருந்து அவர் கீழே இறங்கவே இல்லை. சாரி 105 கீழே போகவே இல்லை. 112 வரைக்கும் போயிட்டு வந்துட்டாரு. அப்புறம் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கே தான் அங்கே போட்டியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு 12 மணி அப்படிங்கிறப்போ விஜயண்ணா 100 தாண்டவும் அப்பையெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, ஓகே ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு, டிவிக்கு தான் ஆட்சியை பிடிக்க போகுது அப்படின்ற நியூஸ்லையும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, ஜோசப் விஜய் இன்னும் நான் அப்படின்னு சொல்ல போறாரு அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் என்னன்னா, இப்போ போட்டி மாறிடுச்சு. இப்போ சிஎம் கேண்டிடேட், இப்போ சிஎம் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. அடுத்து எதிர்கட்சி யாருங்கிற அந்த கான்செப்ட் எல்லாம் போயிட்டாங்க. டிஎம்கேவா ஏடிஎம்கேவா
அப்படின்ட்டு. இதில் என்ன ஹைலைட்னா, எல்லா ஒரு அரசியல் அறிவாளிகளுமே சொல்லியிருப்பாங்க, விஜய் அண்ணா ஏடிஎம்கேவோட ஓட்டை மட்டும் தான் பிரிக்க போறாரு, டிஎம்கேவோட ஓட்டை பிரிக்க மாட்டாரு அப்படின்னு. ஆனா இந்த எலெக்ஷன்ல நடந்தது, விஜய் அண்ணா ஏடிஎம்கே ஓட்டையும் டிஎம்கே ஓட்டையும் செங்குத்தா பிரிப்பாரு. டிஎம்கே 61, ஏடிஎம்கே 61ன்னு அப்படியே 2 நெட்டு குத்தா பிரிச்சு வச்சிருப்பாரு. ஸோ அதெல்லாம் சரியான ஹைலைட்டு. 1 மணியை தாண்டும் போதெல்லாம்